வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை உலக திருக்குறள் தகவல் மையம் மாநில தமிழ்ச்சங்கத்தில் 31/1/2026 தேதியன்று காலை 10 மணியளவில் நல்லாசிரியர் முனைவர் வை ராமசாமி தலைமை வகித்தார். அவர் முன்னிலையில் இந்த ஆண்டின் 5வது சொற்பொழிவாக கூட்டம் எண் 1780 சிறப்பு சொற்பொழிவாக திருமுறை நெறிச்செல்வர் இரா ரங்கராசன் திருக்குறள் அதிகாரம் 12 நடுவு நிலைமையில் குறள் எண் 120 வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போச்செயின் என்ற குறளுக்கு கருத்துரை, விளக்க உரை, கதை, பாடல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி சிறப்புரையாற்றினார்கள். சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டு கலந்துரையாடல் நிகழ்வில் தங்கள் கருத்தினை பதிவு செய்து பெருமை சேர்த்தார்கள். கலந்துரையாடலில் செல்வராணி, ஜெயந்திமாலா, சச்சிதானந்தம், பேராசிரியர் கி சவுந்தரராஜன் குறிப்பிடத்தக்கவர்கள். இறுதியாக திருக்குறள் சுந்தர் நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் கூட்டம் இனிதே நிறைவேறியது. தன் சூழ்நிலையை எதுவும் தவறான வழியில் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த குறளில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாது நாம் ஏற்கனவே சொன்னது போல் நான் சொன்னேன், உழவர் சந்தை தற்போது செயல்பட்டு வருகின்றது. உழவர் சந்தையில் சில வியாபாரிகள் காலை உணவிற்காக அல்லது மதிய உணவிற்காக என் கடையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்வார். பக்கத்து கடைக்காரர் அவர் பொருளையும் சில நேரங்கள் விற்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தம் பொருளை எப்படி அவர் விற்பனை செய்வாரோ அதுபோலத்தான் அந்த பொருள்களையும் அவர் விற்பனை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் எந்த மறுப்பும் சொல்லாமல் நடுநிலைமையை பற்றி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு உரையாசிரியர் கூறிய கருத்துக்களையும் எடுத்துரைத்து மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லோரும் சார்பாக இப்பொழுது கலந்துரையாடல் கேள்வி 10 குறள் 9 குறள் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிக்கு உண்டானது. நீதிபதி இந்த கையில தான் தராசு இருக்கும். அதுக்கடுத்து தராசு இருக்கக்கூடியது மன்னன், அடுத்து வியாபாரி. இந்த தராசு 2 நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா அறிவும் செயல். இந்த அறிவும் செயலும் இருந்தால் தான் நம்ம தரமான ஒரு நீதியை வழங்க முடியும். இதுல எது ஒண்ணு குறைஞ்சாலும் என்ன செஞ்சிருவோம் தெரியும், நீதி வந்து தவறி போயிடும். 10வது குறள் தான் வியாபாரிக்கு சொல்லியிருக்காரு. சாதாரணமா இந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலும் நம்ம அனுதின வாழ்க்கையில அந்த அந்த பாரபட்சத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரமே இதுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அவர் நம்மளுக்கு எல்லாமே அந்த வாழ்க்கை பாடம் தான். ஆனாலும் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டதான். நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு காட்சி சொல்றேன். அதாவது சாலையோரம் ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு. கொஞ்சம் தான் உயிர் இருக்கு. புற்றுயிர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.